ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எப்போவுமே ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே அதோட கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சாலும் கூட அது கலர் சேஞ்ச் ஆகிடும் பசங்க ஓப்பன் பண்ணும்போது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி ஆப்பிளில் உங்களுக்கு தேவையான அளவு ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்பிளை திரும்ப அதே பொசிஷனில் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து போட்டு விட்டுருங்க. ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஷேப்பில் இருந்துச்சோ அதே மாதிரி ஷேப்பில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆப்பிளை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்நாக்ஸ் டைமில் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது கூட ஆப்பிளோட கலர் சேஞ்ச் ஆகாமல் அதே கலரில் இருக்கும். இப்போ செகண்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஜீன்ஸ் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால நம்மளால் அவ்வளோ ஈஸியாக ஊசி நூல் விட்டு தைக்க முடியாது. ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி குளிக்கிற சோப்பு எடுத்துக்கோங்க. அந்த சோப்புக்குள்ளே ஊசியோட பாதி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் சோப்புக்குள்ளே விட்டு விட்டு வெளியில் எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊசியை எடுத்து ஜீன்ஸ் கிளாத்தில் விட்டிங்கன்னா அது ஈஸியாகவே உள்ளே நுழைஞ்சிடும். நீங்களும் ஈஸியாக தைச்சி முடிச்சிடலாம். நீங்கள் சோப்புக்கு பதிலாக உங்கள் வீட்டில் இருக்க கேண்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். லெமன் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பாதி யூஸ் பண்ணிட்டோன்னா மீதியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். நம்ம அந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும்னா, லெமனோட டாப் போர்ஷன்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஜூஸ் வராது. ஸோ எப்போல்லாம் நீங்கள் பாதி லெமன் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போது மீதி லெமனில் அந்த யூஸ் பண்ணின தோலை இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி மூடிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து 2 லெமன்லையும் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் லெமனை திரும்ப ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட லெமன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கொஞ்சம் கூட ட்ரை ஆகவே ஆகாது. இந்த மாதிரி லெமனை நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில டீ தூள்லாம் பார்த்தோன்னா நம்ம குவான்டிட்டி அதிகமாக போட்டால் மட்டும்தான் டீ நல்ல கலராக வரும். அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி 300 கிராம் டீ தூள் வச்சுருக்கேன். அதுக்கு 1.5 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான். ஆட் பண்ணினதுக்கப்புறமா டீ தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஆல்ரெடி டீ தூளில் ஏலக்காவை ஃப்ளேவருக்காக நச்சு போட்டிருக்கேன். அதுதான் உங்களுக்கு இப்போ தெரியுது. இப்போ இந்த டீ தூள் யூஸ் பண்ணி நீங்கள் டீ போட்டு பாருங்கள். உங்களோட டீ நல்ல கலராகவும் ரிச் ஃப்ளேவர்லையும் இருக்கும். வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். பாதாம் பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா ஈஸியாக தோல் உரிச்சிடலாம். சில டைம் நமக்கு அர்ஜெண்ட்டாக தோல் உரிக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுடுதண்ணியை பாதாம் பருப்பில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஒரு தட்டு போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பாதாம் பருப்பை ஒரு வாட்டி பிதுக்குன உடனே எவ்வளோ ஈஸியாக தோல் கலந்துட்டு வருதுன்னு பாருங்கள். நான் ஒரு 2 மினிட்ஸ்லேயே எல்லா பாதாம் பருப்புக்கும் தோல் உரிச்சிட்டேன். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கரண்டிலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண கொஞ்ச நாளில் அப்படியே கிராக் விழுக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்போவுமே நீங்கள் உடன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண உடனே அதை நல்லா கழுவி இந்த மாதிரி ஈரமே இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சுருங்க. இது கரண்டிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற சப்பாத்தி கட்டை எல்லாமே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். ஈரத்தை ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இல்லை துணி எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றி இப்போ அதை வச்சு அந்த உடன் ஐட்டம்ஸை ஃபுல்லாக நல்லா தொடச்சி விடுங்க. நீங்கள் கையில் கூட எண்ணெயை ஊற்றி அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் துணியில் ஊற்றி அப்ளை பண்ணும்போது அது ஈவனாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எல்லா மர ஐட்டம்ஸ்லையும் நீங்கள் நல்லா ஆயில் தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட உடன் ஐட்டம்ஸோட லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். எந்த கிராக்ஸும் வராது. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் ஜென்ரலாக எல்லாருமே பெட்டுக்கு வந்து இந்த மாதிரி பெட்ஷீட் போட்டுட்டு அந்த பெட்ஷீட் எக்ஸஸாக இருக்கிறத வந்து இந்த மாதிரி மடக்கி விட்டு தான் வைப்போம். அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துலேயே அது வந்து கலைஞ்சு போயிடும், பெட்ஷீட் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ரப்பர் பேண்டை எடுத்து பெட்ஷீட்டோட 4 கார்னர்லையும் டைட்டாக போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கார்னரில் ரப்பர் பேண்ட் போட்டு விட்டிங்கன்னா உங்களோட பெட்ஷீட் வந்து எலாஸ்டிக் பெட்ஷீட் மாதிரி ரொம்பவே பெட்டுக்கு ஃபிட்டாக இருக்கும். நீங்களாக உங்களோட பெட்ஷீட்டை துவைக்கிறதுக்காக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் உங்களோட பெட்ஷீட் வந்து கலையவே கலையாது. 8th டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம வீட்டில் அரிசி பார்த்திங்கன்னா கொதி வர ஸ்டேஜில் அப்படியே பொங்கி வந்து கீழெல்லாம் சிந்தி வலியும். இன்கேஸ் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து அரிசி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு உட்டன் கரண்டியை நீங்கள் அரிசி பாத்திரத்து மேலே வச்சிட்டிங்கன்னா போதும். அரிசி வந்து பொங்கவே பொங்காது, கீழேயும் சிந்தாது. கரண்டியோட ஹெட் போர்ஷன் கிட்ட பாருங்கள், நமக்கு நல்லாவே தெரியுது அந்த கஞ்சி வந்து நல்லா பொங்கி வந்து அந்த கரண்டி ஹெட் போர்ஷனில் டச் ஆகி திரும்பவும் உள்ளேயே போயிடுது. வெளியில் கொஞ்சம் கூட பொங்கவும் இல்லை, சிந்தவும் இல்லை. இந்த டிப்ஸை நீங்கள் சோறு வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பருப்பு குக் பண்ணும்போதும் பருப்பு பொங்கி வலியாமல் இருக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு என்றைக்காவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பில்லோஸ் தேவைப்படும். அந்த மாதிரி டைமில் எப்படி சிம்பிளாக பில்லோ ரெடி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பில்லோ கவர் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே பெட்ஷீட்டை நல்லா மடித்து உள்ளே வச்சுடுங்க. பெட்ஷீட் கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு பில்லோ கவரில் வச்சுருங்க. இந்த பில்லோ வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் நான் இன்னொரு டர்க்கி டவலை நல்லா மடித்து அதையும் பில்லோ கவருக்குள்ளே வச்சுட்டேன். பெட்ஷீட்டையும் டர்க்கி டவலையும் பில்லோ கவருக்குள்ளே வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு ஒரு சூப்பரான பில்லோ ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம எத்தனை பில்லோ வேணாலும் அடிஷ்னலாக ரெடி பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம வெறும் பெட்ஷீட்டை மட்டும் தலைக்கு வச்சு பில்லோ மாதிரி யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பெட்ஷீட்டோட மடிப்பு வந்து கலைஞ்சிரும். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால தான் நம்ம பில்லோ கவருக்குள்ளே வச்சு நம்ம அதை பில்லோ மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி மளிகை சாமானை அர்ஜெண்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னா நமக்கு கத்தியும் கிடைக்காது, சிசரும் கிடைக்காது. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக கிச்சனில் காயின்ஸ் வச்சுருப்போம், அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும்னு. அந்த காயின்ஸை வச்சு ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி பேக்கெட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு காயினை இந்த மாதிரி பேக்கெட்டோட பேக் சைடும் இன்னொரு காயினை பேக்கெட்டோட ஃப்ரண்ட் சைடும் வச்சு நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி இழுத்திங்கன்னா போதும். பாருங்கள், பேக்கெட் வந்து ஈஸியாகவே பிஞ்சிருச்சு. இதுவே நீங்கள் கையில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிக்க முடியாது. இந்த மெத்தட்லேயே நீங்கள் பிஸ்கட் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ்னு எல்லாத்தையும் காயின் வச்சே ஓப்பன் பண்ணிடலாம். கத்தி சிசர்னு தேடிட்டு இருக்க வேண்டாம். பாருங்கள், பேக்கெட்டோட இன்னொரு சைட்லேயும் நான் இதே மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் காயின்ஸை வச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.